வெல்கம் டு ஸ்டடி பெஸ்ட் சேனல். எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1லேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும், ரிவிஷன் பண்ண முடியாது. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான தமிழ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். டே 1 நோட்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 4 நோட்ஸ் அப்லோட் ஆக போகுது. ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் போயிட்டு சேனல் வியூ பண்ணி பாருங்கள். வரிசையாக நீங்கள் படிச்சுட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நேற்று வீடியோவில் பார்த்திங்கன்னா டே 3ல் ஒரு இந்த கொஸ்டினில் நம்ம முடிச்சிருந்தோம். குறிஞ்சி திணையோட கருப்பொருள் பறவைகள் எது அப்படின்னு சொல்லிட்டு கிளி, மயில். இதோட விளக்கம் பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் காணப்படும் பறவைகளாக இருப்பது எது? கிளி, மயில் அப்படின்னு சொல்லி பார்த்து நேற்று வீடியோ முடிச்சிருந்தோம். அதை கண்டினியூ பண்ணி இன்றைக்கி 56வது கொஸ்டின்லேருந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது முல்லை திணையின் கருப்பொருள் அதோட பறவைகள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா காட்டுக்கோழி, மயில். முல்லை திணையின் கருப்பொருள் பறவை எதுன்னா காட்டுக்கோழி, மயில். காடு மற்றும் மேய்ச்சல் நிலங்களில் காணப்படக்கூடிய பறவைகளாக இந்த காட்டுக்கோழி, மயில் குறிப்பிடப்படுது. அது அடுத்தது பாருங்கள், மருத திணையோட கருப்பொருள் பறவை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாரை, நீர்க்கோழி, அன்னம். அதாவது வயல் மற்றும் நீர்நிலைகளில் காணப்படும் பறவைகளாக எது காணப்படுதுன்னா இந்த நாரை, நீர்க்கோழி, அன்னம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நெய்தல் திணையின் கருப்பொருள் பறவை எது? ஆன்சர் கடற்காகம். கடற்கரை மற்றும் கடல் பகுதிகளுடன் தொடர்புடைய பறவை எது? கடற்காகம். அடுத்த கொஸ்டின், பாலை திணையின் கருப்பொருள் பறவைகள் எது அப்படின்னா புறா, பருந்து. பாலை திணையோட கருப்பொருள் பறவை எது? புறா, பருந்து. பாலை நிலத்துடன் தொடர்புடைய பறவைகளாக எதெல்லாம் இருக்குது? புறா, பருந்து குறிப்பிடப்படுது. ஓகே, அடுத்தது குறிஞ்சி திணையின் கருப்பொருள் ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சிறுகுடி. ஆன்சர் சிறுகுடி. மலைப்பகுதியில் அமைந்த குடியிருப்புகள் சிறுகுடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மலைப்பகுதியில் அமைந்த குடியிருப்புகளை எப்படி சொல்கிறாங்க? சிறுகுடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. உங்களுக்காக தான் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இல்லாட்டி ஒரு கொஸ்டினாக வாசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் உங்களுக்கு மனசில் ஆகணும். அதுக்காக தான் ஒரு 2 வாட்டி அப்படி விளக்கி கொடுக்குறேன். ஓகே, முல்லை திணையோட கருப்பொருள் ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி, சேரி. முல்லை திணையோட கருப்பொருள் ஊர் எது? பாடி, சேரி. முல்லை நிலத்தில் அமைந்த குடியிருப்புகளை எப்படி சொல்லுவாங்க? பாடி, சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மருத திணையின் கருப்பொருள் ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பேரூர், மூதூர். மருத திணையோட கருப்பொருள் ஊர் எது? பேரூர், மூதூர். வளமான வயல் பகுதிகளில் பெரிய குடியிருப்புகள் அமைந்திருந்தன. அதை எப்படி சொல்லுவாங்க? வளமான வயல் பகுதியில் பெரிய குடியிருப்புகள் இருந்தால் அதை பேரூர், மூதூர் அப்படின்னு சொல்லலாம். மருத திணையோட கருப்பொருள் ஊர் எது? பேரூர், மூதூர். அடுத்தது பாருங்கள், நெய்தல் திணையின் கருப்பொருள் ஊர் எது? கருப்பொருளோட ஊர் எது? நெய்தல் திணையோடது பட்டினம், பாக்கம். கடற்கரை பகுதிகளில் அமைந்த நகரங்கள் மற்றும் குடியிருப்புகளை எப்படி சொல்லுவாங்க? பட்டினம், பாக்கம் என அழைப்பாங்க. அடுத்தது பாலை திணையோட கருப்பொருள் ஊர் எது? ஆன்சர் குறும்பு. பாலை நிலத்தில் அமைந்த அந்த குடியிருப்பை எப்படி சொல்லுவாங்க? குறும்பு அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்தது குறிஞ்சி திணையின் கருப்பொருள் நீர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அருவி நீர், சுனை நீர். குறிஞ்சி திணையின் கருப்பொருள் நீர் எது? அருவி நீர், சுனை நீர். மலைப்பகுதியில் காணப்படும் அந்த அருவி மற்றும் சுனைகள் குறிஞ்சி நிலத்தோட நீர்நிலையாக இருக்குது. அடுத்தது முல்லை திணையின் கருப்பொருள் நீர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டாறு. முல்லை திணையோட கருப்பொருள் நீர் எது? காட்டாறு. காடு சார்ந்த முல்லை நிலத்தில் ஓடும் ஆறு காட்டாறு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். மருத திணையின் கருப்பொருள் நீர் எது? ஆன்சர் பொய்கை, மனைக்கிணறு. மருத திணையோட கருப்பொருள் நீர் எது?
பொய்கை, மனைக்கிணறு. வயல் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் காணப்படும் பொய்கை, கிணறு போன்றவை மருத நிலத்தின் நீர் ஆதாரங்களாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், நெய்தல் திணையின் கருப்பொருள் நீர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணற்கிணறு, உவர்களி. நெய்தல் திணையின் கருப்பொருள் நீர் எது? மணற்கிணறு, உவர்களி. கடற்கரை பகுதிகளில் காணப்படும் மணற்கிணறு மற்றும் உவர்களி நெய்தல் நிலத்துடன் தொடர்புடையதாக இருக்குது. அப்போ நெய்தல் நிலத்தோடு தொடர்புடைய அந்த நீர் எது? மணற்கிணறு, உவர்களி. ஓகே, அடுத்தது பாலை திணையின் கருப்பொருள் நீர் எது? ஆன்சர் வற்றிய சுனை கிணறு. வறண்ட நிலமான பாலை பகுதியில் நீரின்றி வற்றிய சுனை மற்றும் கிணறு குறிப்பிடப்படுது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். குறிஞ்சி திணையின் கருப்பொருள் பறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொண்டகப்பறை அப்படின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி திணையோட கருப்பொருள் பறை எது? தொண்டகப்பறை. குறிஞ்சி நிலத்துடன் தொடர்புடைய பறை தொண்டகப்பறை. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். முல்லை திணையின் கருப்பொருள் பறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறுகோட்பறை. முல்லை நிலத்தில் ஏறு தழுவுதல் போன்ற நிகழ்வுடன் தொடர்புடைய பறை எது? ஏறுகோட்பறை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பாருங்க, மருத திணையின் கருப்பொருள் பறை எது அப்படின்னா ஆன்சர் மணமுழா, நெல்லரிக்கிணை. நெல்லரிக்கிணை. மருத திணையோட கருப்பொருள் பறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பொருள் பறை எது? மருத திணையோடது மணமுழா, நெல்லரிக்கிணை. மருத நிலத்தின் வேளாண்மை மற்றும் விழாக்களுடன் தொடர்புடைய பறைகள் தான் இது. மருத நிலத்தோட வேளாண்மை மற்றும் விழாக்களுடன் தொடர்புடைய பறைகள் தான் எது? இந்த மணமுழா, நெல்லரிக்கிணை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது நெய்தல் திணையின் கருப்பொருள் பறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் மீன் கோட்பறை. மீன்பிடி தொழிலுடன் தொடர்புடைய நெய்தல் நிலத்தின் பறை எது? மீன் கோட்பறை. அடுத்தது பாலை திணையின் கருப்பொருள் பறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடி. பாலை திணையோட கருப்பொருள் பறை எது? துடி. பாலை நிலத்துடன் தொடர்புடைய பறையாக துடி குறிப்பிடப்படுது. அடுத்தது பாருங்க, குறிஞ்சி திணையின் கருப்பொருள் யாழ் எது? குறிஞ்சி திணையோட கருப்பொருள் யாழ் எதுன்னா குறிஞ்சியாழ் அப்படின்னு சொல்லப்படுது. குறிஞ்சி நிலத்துக்கு உரிய இசைக்கருவி எது? குறிஞ்சியாழ். அடுத்தது முல்லை திணையின் கருப்பொருள் யாழ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லையாழ். முல்லை நிலத்திற்குரிய யாழ் முல்லையாழ். அடுத்தது மருத திணையின் கருப்பொருள் யாழ் எது? மருதையாழ். மருத நிலத்திற்குரிய யாழ் எது? மருதையாழ். அடுத்தது நெய்தல் திணையின் கருப்பொருள் யாழ் எது? விளரியாழ். நெய்தல் நிலத்துக்கு உரிய யாழ் விளரியாழ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பாலை திணையின் கருப்பொருள் யாழ் எது? பாலையாழ். பாலை நிலத்துக்குரிய யாழ் பாலையாழ். அடுத்த கொஸ்டின், குறிஞ்சி திணையின் கருப்பொருள் பண் எது? ஆன்சர் குறிஞ்சி பண். குறிஞ்சி நிலத்துக்குரிய இசைப்பண் எது? குறிஞ்சி பண் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பாருங்க, முல்லை திணையின் கருப்பொருள் பண் எது? முல்லைப்பண். முல்லை நிலத்துக்குரிய இசைப்பண்ணை முல்லைப்பண் அப்படின்னு சொல்கிறாங்க. மருத திணையின் கருப்பொருள் பண் எது? மருதப்பண். அதாவது மருத நிலத்துக்குரிய இசைப்பண்ணை மருதப்பண் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நெய்தல் திணையின் கருப்பொருள் பண் எது? செவ்வழிப்பண். நெய்தல் திணையின் கருப்பொருள் பண் எது? செவ்வழிப்பண். அடுத்தது பாலை திணையின் கருப்பொருள் பண் எது? பஞ்சுரப்பண். பாலை திணையோட கருப்பொருள் பண் எது? பஞ்சுரப்பண். பாலை நிலத்துக்குரிய இசைப்பண் தான் எது? பஞ்சுரப்பண். ஓகே, அடுத்தது குறிஞ்சி திணையின் முக்கிய தொழில்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல். குறிஞ்சி திணையோட முக்கிய தொழில்கள் என்ன அப்படின்னா தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல். அதாவது மலைப்பகுதியில் தேன் சேகரித்தல் மற்றும் கிழங்குகளை தோண்டி எடுத்தல் முக்கிய தொழில்களாக அந்த இதில் இருந்திருக்குது. ஓகே, அடுத்தது முல்லை திணையின் முக்கிய தொழில்கள் என்ன அப்படின்றத நம்ம
டே 5ஓட கிளாஸில் வந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து இதில் இருந்தே கண்டினியூ ஆகும். இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க, முடிஞ்சால் வந்து ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோ ரீச் ஆகும். மறக்காமல் நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.